இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். பொடிசாக கட் பண்ணி நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் உங்கள் பசங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சிட்டோம். நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தரேன். எதுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கொத்தவரங்காய் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். ஸோ இதில் இந்த கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு புரட்டி எடுத்தோன்னா கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாங்க, சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டாச்சு. நல்லா ஒரு பரட்டி வச்சுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நல்லது கொத்தவரங்காய் சேர்த்துக்கிட்டேன். டயபெட்டிஸ் இருக்கவங்க இது எடுத்துக்கிட்டேன், ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமானது நார் சத்தும் இருக்குது. ஸோ அதனால் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொத்தவரங்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.